ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2018ல ரிலீஸ் ஆன லைஃப் ஆன் மார்ஸ் என்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸோட 5, 6, 2 எபிசோடையும் ஒரே வீடியோல பாத்துட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் 4 எபிசோட் வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்புறம் ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும்னாங்க, எனக்கே சீரிஸ் போக போக என்னடா கதை ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு, தெரியாம இந்த சீரிஸை சூஸ் பண்ணிட்டோமான்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த அல்லோடையே 5, 6ன்னு இந்த 2 எபிசோடையும் பார்த்தா மிரட்டி விட்டானுங்க. கதை டாப் கியர்ல மூவாகிற மாதிரியான ட்விஸ்ட் இந்த 2 எபிசோடுக்குள்ள தாங்க இருக்கு. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னால போன எபிசோட்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, பெருசா கண்டினியூட்டி எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மட்டும்தான் சீரியல் கில்லிங்ன்ற ஒரு கதையை காட்டினாங்க. அதோட கோமாக்கு போன ஹீரோ அவரோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள 1988ல ஒரு இமேஜினேஷன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அங்க இருக்க கேப்டன், சின்னவன், பெரியவன், லேடி காப் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு தனித்தனி கேஸை சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி போன எபிசோட்ல ஒரு பிக் பாக்கெட் கேஸை சால்வ் பண்ணாங்க இல்லையா? சோ இந்த எபிசோட்ல அப்படி ஏதாவது தனி கேஸை சால்வ் பண்ண போறாங்களா, இல்ல கதையோட மையமான சீரியல் கில்லிங் கேஸ்க்குள்ள போயிட்டாங்களா, அதை தாங்க பார்க்க போறோம். நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி கடைசியா கண்விழி பிதுங்குற அளவுக்கு ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கு. மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள வந்து பாத்துருங்க. இப்போ வாங்க 5வது எபிசோட ஓபன் பண்ணா, வீட்டுல படுத்து அரை தூக்கத்துல இருந்த ஹீரோ பாம்பு நெளிகிற மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோட மண்டைக்குள்ள குட்டி குட்டி பிளாஷ்பேக், எல்லாம் ஹீரோவோட சின்ன வயசு பிளாஷ்பேக். இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம்னு நினைக்கிறேங்க. ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது ஒரு ட்ராக்ல ஓடுற மாதிரியும், ஹீரோ யாரோ தொட்டுற மாதிரியும், கூடவே ஒரு பாழடைஞ்ச இடத்துக்குள்ள ஒரு ஆள் ஒரு பொண்ணை கொலை பண்ற மாதிரியும், சாகடிக்கப்பட்ட பெண்ணோட கையில நெயில் பாலிஷ் வச்சிருக்க மாதிரியும் எல்லாம் ஹீரோ சந்து வழியா பாத்துட்டு இருக்கப்போ, திடீர்னு சந்துக்கு அந்த பக்கம் கொலை பண்ண ஆளே ஹீரோவுக்கு முன்னால வந்து நிக்கிறான். ஆனா மூஞ்சி நமக்கு பிளரா தான் காட்டுறாங்க. அந்த பதட்டத்துல ஹீரோ கையில இருந்த ஒரு பாலை கீழே தூக்கி போட்டு குடு குடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருக்கான். அதை ஹீரோ அரை தூக்கத்துல யோசிச்சுட்டு இருக்கப்போ, 2018ல கோமால இருக்க ஹீரோவுக்கு முன்னால ஹீரோவோட அம்மா உட்காந்து பேச்சை போட்டுட்டு இருக்காங்க. தம்பி, உனக்கு ஒன்னும் ஆகாதரா, அம்மா இங்க உன் கூடவே தாண்டா இருக்கேன், நீ ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டுட்டு இருக்க, சீக்கிரம் எழுச்சிருவோடா அப்படின்னு என்னதான் ஹீரோட அம்மா அங்க உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாலும், இங்க ஹீரோ மறந்து போன அந்த சின்ன வயசு பிளாஷ்பேக் எல்லாம் பார்த்துட்டு ஆள் பொங்க ஆரம்பிச்சிடறான். இங்க பொங்குனா அதோட எதிரொலிப்பு 2018லயும் இருக்குமேங்க. சோ ஹீரோவுக்கு சீரியஸ் ஆயிடுச்சு. 2018ல டாக்டர்ஸ் எல்லாம் ஹீரோவை காப்பாத்த போராடிட்டு இருக்காங்க. 88லயும் ஹீரோ நிலத்தடு மாற. அப்ப ஹீரோவோட வீட்டுக்குள்ள வந்த கேப்டன், ஏடா காதை கைட்டி வச்சிட்டாடா, தூங்கிட்டு இருக்க, எம்மா நேரமா கதவு தட்டிட்டு இருக்கேன், திறக்க மாட்டா, ஐயோ என்னடா சீக்கு வந்த சிங்கம் மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்கா, இர்ரா அண்ணன் உன்னை காப்பாத்துறேன்டா அப்படின்னு கொஞ்ச நேரம் ஹீரோவை அப்படியே விட்டுருந்தா கூட அவனே சரியா இருப்பான் போலங்க. காப்பாத்துறேன்ற பேர்ல கேப்டன் ஹீரோவை கைத்தாங்களா தூக்கி வீட்டை விட்டு வெளியே கொண்டு போறதுக்குள்ள ஹீரோவோட மண்டைய பல இடத்துல மோதி பாக்ஸிங் பயிற்சி எல்லாம் பண்ணி லாஸ்டா ஹீரோவை வெளியே தூக்கிட்டு போக அதுக்குள்ள அங்க லேடி காப் வந்துடுறா. அப்படி இப்படின்னு ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் ஹீரோவை காப்பாத்தியாச்சு. ஆனா ஹீரோவுக்கு இன்னும் கேர் குறையல. ஏன்னா 2018ல இருக்க நிலைமை அப்படி. ஹீரோவோட மூளை கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் இன்னும் ஹீரோவால பிரசன்ட்ல தாக்க பிடிக்க முடியும் தெரியல. இது ஓடிட்டு இருக்கும் போதே ஒரு புது கேஸை கொடுத்தது வேற யாரும் இல்ல. போன எபிசோட் முடியறப்போ ஹீரோ ஸ்டேஷன்ல இவரோட ஆன்டின்னு ஒருத்தவங்களை பார்த்தாருல, அவங்க தான் குறிப்பா கேஸ் சம்பந்தமா அவங்க ஹீரோ கிட்ட தான் பேசணும்னு கேட்டிருக்காங்க. சோ ஹீரோ கேப்டன் 2 பேரும் ஆன்டியோட வீட்டுக்கு போனா அது ஒரு பியூட்டி சலூன். ஹீரோ அவரோட சின்ன வயசு வாழ்க்கை மொத்தத்தையும் இங்க தாங்க வாழ்ந்தாரு. அதனால வீட்டுக்குள்ள போனதும் சின்ன பையனான ஹீரோ, ஹீரோவோட அம்மா, ஹீரோவோட அப்பா இவங்க எல்லாம் அங்க சந்தோஷமா இப்படி வாழ்ந்தாங்கன்ற மெமரிஸ் ஃபண்ட் போது. அந்த டைம்ல ஹீரோவோட அப்பா ஹீரோ கூட இருந்ததை விட இல்லாத நாள்கள் தான் அதிகம். சம்பாதிக்க சவுதி அரேபியா போயிட்டாரு. அடிக்கடி அங்க இருந்து லெட்டர் எல்லாம் போடுவாரு பாருங்க. அந்த ஒரு லெட்டருக்காக ஹீரோ ஏங்காத நாட்களே இல்ல. இந்த நினைப்பு ஓடிட்டு இருக்கப்போ ஹீரோவோட அம்மா அங்க வராங்க. மாதாஜி அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரே பிரமிப்பா. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை பார்க்கணும் இல்லையா? ஆன்டி கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. ஒரு விடாத கருப்பு ஆன்டிய துரத்திட்டு இருக்கு போல. ஆன்டிக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, கோல்டு. சோ மெடிக்கல்ல மாத்திரலாம் வாங்கி போட்டுக்கிட்டு மேக்சிமம் வேலைக்கே போல வீட்லயே தான் இருக்காங்க. இப்பெல்லாம் அடிக்கடி ஆன்டியோட வீட்டுக்கு லேண்ட்லைன் போனுக்கு யாரோ கால் பண்றாங்களாம். ஆனா போன் எடுத்தா பேச மாட்டாங்க, டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாங்களாம். யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்களோ அப்படின்னு ஆன்டி பயத்தோட இருந்தா, நேத்து நைட்டு ஆன்டி மாத்திரையை போட்டு தூங்கிட்டு இருக்கப்போ என்னமோன்னு சரியில்லையேன்ற ஃபீலிங். அதுல கண்ண முழிச்சா ஆன்டி பட்டு இந்த ரூமோட கார்னர்ல எந்த சாயங்கால சாமானிக்காலும் தெரியலங்க, குத்த வச்சு ஆன்டியவே ஒருத்தவன் குறுன்னு பாத்துட்டு இருந்திருக்கான். சடனா அவனை பார்த்ததும் ஆன்டிக்கு என்ன தோணும்? அவனை மனுஷன் நினைக்கிறதா பேய் நினைக்கிறதா? ஆளை பார்த்துட்டு பட்டக்கன்னு கண்ணை மூண்டவங்க கண்ணை துறக்கவே இல்லையே, நடுங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க பாத்துட்டாங்களேன்ற ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லை இவனுக்கு. இவன் பாட்டுக்கு ஆன்டி கிட்ட போறான். அப்ப ஆன்டி கத்தி ஒரு குலவைய போட்டதும் ஆள் துண்டை காணோம் துணியை காணோம்னு பிச்சுக்கிட்டு பறந்துட்டான். இதுல இன்னொரு விஷயம், இதுதான் அவன் ஆன்டியோட வீட்டுக்குள்ள நுழையிற முதல் நாளாலாம் தெரியல. நேத்தா ஆன்டி அவனை பாத்துருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாலாம் நைட்டு ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு மெனிக்கு போட்டு ஆன்டி தூங்கி
ஹீரோயின்ஷா காலையில இவங்க கழிச்சு போட ட்ரெஸ் எல்லாம் அழகா நீட்டா அடுக்கி வச்ச மாதிரி இருக்காங்க. அப்படின்னா அவன் இதுக்கு முன்னாலேயும் ஆன்ட்டியோட வீட்டுக்குள்ள ஆன்ட்டிக்கே தெரியாம வந்துட்டு தானே போயிருக்கணும். சோ இதுக்கப்புறம் ஹீரோ கேப்டன் அவங்க வேலை யார் அந்த ஃபாலோவர்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்னு தெரிஞ்சுக்க ரெண்டு பேரும் மொட்டை மாடிக்கு போறாங்க. ஃபாலோவர் மதில் சவுர் ஏறி குதிச்சு தாங்க உள்ள வந்திருக்கான். இங்க செவுத்துல எல்லாம் கண்ணாடி கிளாஸ பதிச்சு வச்சிருக்காங்க. ஃபாலோவர் அதுல கைய வச்சு ஏறப்போ ஒரு கண்ணாடி கிளாஸ்ல அவன் கை கிழிச்சு ரத்தக்கரை கண்ணாடி கிளாஸ்ல ஓட்டிட்டு இருக்கு. அதை சாம்பிளா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அடுத்து ஸ்டேஷன் போய் ஃபாலோவரை எப்படி எல்லாம் பிடிக்கலான்ற டிஸ்கஷன் போட்டுட்டு இருந்தா இந்த பெரியவன், சார் இதெல்லாம் ஒரு கேஸா? அவன் என்ன தப்பு பண்ணா? சொல்ல போனா அவன் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் தானே பண்ணிருக்கான். வீட்டுக்குள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சிருக்கான். அந்த பொண்ணு அவன் டச்சும் பண்ணல. என்ன அடிப்படையில அவன் மேல கேஸ் போடுவீங்க? நமக்கே நிறைய வேலை இருக்கு. இந்த உப்பு செப்பு இல்லாத கேஸ் எல்லாம் நம்ம பாக்கணுமா சார் அப்படின்னு கேர்லெஸ்ஸா பேசிட்டு இருக்கான். ஏடா முன்னோர்கள் இல்லாத மூட்டை பூச்சி போலீஸா இருந்துகிட்டு பேசுற பேச்சாடா இது? பாவம் ஃபாலோவர் பண்ண வேலையில அந்த ஆன்ட்டி பேரஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேணாம். இப்படியே பேசிட்டு இருந்தனா கண்ணம் ஷாட் தான் உனக்கு. செத்த கம்னு கேப்டன் அவன் ஆஃப் பண்ற கேப்ல லேடி காப் இப்ப நடந்திருக்கல ஆன்ட்டியோட கேஸ். இதுக்கு முன்னால அதே மாதிரி வேற கேஸ் ஏதாவது ஃபைல் ஆயிருக்கா அந்த டீடைல பார்த்து இன்னொரு கேஸ் எடுத்துட்டு வராங்க. அதுவும் ஆன்ட்டியோட கேஸ் மாதிரியே தான். ஒரு மாசத்துக்கு முன்னால லீன்ற ஒரு பொண்ணு ஒரு ரூம்ல தனியா தங்கி வெளியே வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. ஆன்ட்டிக்கு நடந்த எல்லாமே அந்த பொண்ணுக்கும் நடந்திருக்கு. இந்த மாதிரி பெண்களை பயமுறுத்துற மகா மட்டமான வேலையை ஒருத்தன் பாக்குறான்னா யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஆசைகள்லாம் இருக்க போவட்டுன்னு சில பேர் இருப்பாங்கல்ல. அதுல எவனாவது ஒருத்தவன் இந்த வேலையை பாக்குறவனா இருப்பானோ? சரி, நம்ம டேட்டா அடிப்படையில அப்படிப்பட்ட ஆட்கள்னு யார் நம்ம லிஸ்ட்ல இருக்காங்களோ அவங்கள தூக்கிட்டு வாங்க, விசாரிச்சு பாத்துருவோன்னு சொன்ன கேப்டன் ஒரு மாசத்துக்கு முன்னால கேஸ் கொடுத்திருக்கால லீன்ற பொண்ணு, அவகிட்டையும் போய் விசாரிச்சாகணுமே. ஹீரோவை தனியா போன்றாரு. லேடி காப்புகள்லாம் ஒரே ஏக்கம். எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுக்குறாரு, நமக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாரா? கடைசி வரைக்கும் காப்பி போட்டே ஸ்டேஷன்ல நம்ம வாழ்க்கை போயிடுமான்னு. ஆனா ஹீரோ அவ சொல்லாமலேயே அவன் மனநிலைமையை புரிஞ்சுக்கிறாருங்க. கேப்டன், நான் மட்டும் தனியா போன வேலைக்கு ஆகாது. இது ஒரு பொண்ணோட கேஸ், கூட ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும். நான் லேடி காப்பையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் அவ மூஞ்சி அப்படியே பிரைட் ஆகி ஜொலிக்குது. ஒரு வழியா ஹீரோவும் லேடி காப்பும் லீ எந்த ரூம்ல தங்கி இருந்தாலும் அங்க போறாங்க. இப்ப அந்த ரூம்ல இல்ல. ஃபாலோவரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சதும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா. அங்க அக்கம் பக்கத்துல இருக்க ஆன்டிங்கள்ட்டலாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு என்கொயரி பண்ணா. அட அந்த கதையை ஏங்க கேக்குறீங்க? ஆமா, இங்க ஒரு பொண்ணு இருந்தா, டீச்சரு நல்லா தாங்க இருந்தா. சடனா அவளுக்கு என்ன ஆச்சோ? அடிக்கடி அவ ரூமுக்குள்ள வந்து யாரோ அவளை பயமுறுத்துறாங்கன்னு இந்த இடத்தையே போர்க்களம் ஆகிட்டா. அதுக்கு அவ கேஸ் கொடுத்து இந்த இடத்தோட ஓனர் பையனெல்லாம் போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. ஓனர் சும்மா இருக்குமா? ஒன்னால தாண்டி என் பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனான்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரே அமுலி துமுலி. அவள் தான் அதோட அந்த பொண்ணு போயிட்டா. இது அக்கம் பக்கத்து லேடிஸ் எல்லாம் சொல்ல அதுக்குன்னு விட்டுற முடியுமா? லீ அடுத்து எங்க இருக்கான்னு தேடி போய் என்ன ஆச்சுன்னு கேட்டுதானே ஆகணும். சோ ஹீரோ லேடி காப்ப அவ அட்ரஸ் கண்டுபிடிக்க சொல்லி அனுப்புறாரு. இதோட ஹீரோ ஸ்டேஷன் வந்தா கேப்டன் சந்தேகப்படுற யாரையாவது தூக்கிட்டு வர சொன்னாருல்ல. ஒருத்தவனை தூக்கிட்டு வந்து அவன் மூஞ்சில நலுங்கு வச்சிருக்காங்க. ஹீரோவும் அப்ப பிடிச்சி கேப்டன் கிட்ட சொல்லிட்டு தாங்க இருக்காரு, ஏங்க ஆனா உனா குற்றவாளியை கூட்டின்னு வந்தா அவனை அடிக்கிறீங்க, அடிக்காம விசாரிங்கன்னு. ஆனா கேப்டனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடி தடி வெட்டு குத்து ரத்தம் கொல்லதான் போல போட்டு பொலந்து வச்சிருக்காரு. ஆனா அவன் அந்த தப்ப பண்ணவே இல்லைன்றான். இந்த டைமிங்ல ஹீரோ கிட்ட வந்த சின்னவன், தல குற்றவாளியை புடிச்சிட்டோம் தல, பெரியவன் யாரையோ கூட்டிட்டு வந்து அவன் தான் குற்றவாளின்றாரு, சீக்கிரம் வாங்கலாம் அப்படின்னு ஹீரோ கேப்டன் அவங்கள கூட்டிட்டு வரான். அங்க நல்லா மகுடிக்கு மயங்கின மண்ணுளி பாம்பு மாதிரி ஒருத்தன் இருக்கான். லேடிஸ் காலேஜ் வாசல்ல சந்தேகப்படுற மாதிரி நின்றுட்டு இருந்தான் போல. பெரியவன் தட்டி தூக்கிட்டு வந்துட்டான். தப்பு பண்ணியாடான்னு கேட்டா இல்லன்றானா. உடனே ஹீரோ, ஏன்பா சின்ன பையா, நீ இவனை அரெஸ்ட் பண்ணதுக்கான வாரண்ட வாங்க, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு பிளட் சாம்பிள் எடுத்து நமக்கு கிடைச்சதுல ஒரு பிளட் அது கூட கம்பேர் பண்றதுக்கான வேலையை பாரு. அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளங்க கேப்டன் இவனுக்கு வேற வேலை இல்ல, ரூல்ஸ் ராமானுஜம் ரூல்ஸை சொல்லியே சாவடிப்பான். அதுக்கெல்லாம் டைமா இருக்க தம்பி, கொஞ்சம் உங்க தலையை காட்டுங்க அப்படின்னு தலையை பிடிச்சி டேபிள்ல ஒரே மோதனத்தான் மூக்குல இருந்து பொல 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 பொலன்னு ரத்தம் கொட்டுது. பாரு, ஈஸியா முடிய வேண்டிய வேலையா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு. பிளட் கடிச்சிச்சுல்ல சின்ன பையா, பிளட் படி போய் கம்பேர் பண்ணி எடுத்துருவா அப்படின்னு ஹீரோ சீரியஸா போட்ட பிளான கேப்டன் சீப்ப வச்சே முடிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்துல ரிசல்ட்டும் வந்துருச்சு. நம்ம ஆளுங்களுக்கு ஒரே ஏமாற்றம். இவங்க நினைச்ச மாதிரி இவங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கால் உண்மையான குற்றவாளியே இல்லங்க. ஆன்டி வீட்டு காம்பவுண்ட்ல கிடைச்ச பிளட் சாம்பிளோட டைப் ஓ, பட் இவனோட பிளட் டைப்போ டைப் RH+. ஹாடடா, இப்படி ஆயி போச்சேன்னு மனசு வர்றப்போ லீப்பனோட அட்ரஸை கண்டுபிடிக்க போனால லேடி காப் அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டா. ஸ்டேஷனுக்கும் அதை கால் பண்ணி சொல்லிட்டா. ஹீரோவும் கேப்டனும் ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னால ஃபாலோவர் லீய பயமுட்டுனதுல இருந்துங்க அந்த பொண்ணு சொந்த வீட்டுக்கு வந்தும் இன்னும் அந்த பயம் குறையல. ரூம் விட்டு வெளியே வராம ரூமுக்குள்ளேயே தான் கிடக்குறா. அவகிட்ட போய் என்னதாமா ஆச்சுன்னு கேக்குறப்போ அழ ஆரம்பிச்சவதான் கதையை சொல்லி முடிக்கிற வரைக்கும் அழுவுறா. அதாங்க, நான் ஒரு இடத்துல தங்கி டீச்சரா வேலை பார்த்தேன். நடுவுல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்பப்ப வேலைக்கு போய்கிட்டு அப்பப்ப லீவ் போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த டைம்ல நான் தங்கி இருக்க லேண்ட்லைன் போனுக்கு என் பேரை சொல்லி யாரோ கால் பண்ணாங்க. நான் எப்பெல்லாம் போய் போன் எடுக்கிறேனோ அப்பெல்லாம் பேசவே மாட்டாங்க. அப்பதான் ஒரு நாள் நான் மாத்திரையை போட்டு தூங்கிட்டு இருக்கப்போ யாரோ என் பெட்ரூமுக்குள்ள என் பக்கத்திலேயே படுத்திருந்தான். நான் கூட ஸ்டார்டிங்ல அதெல்லாம் பேய்ந்தாங்கன்னு நினைச்சேன். போக போகதான் அது ஒரு ஆளுன்னு தெரிஞ்சு மெர்சல் ஆயிட்டேன். இது இல்லாம நான் ரூம்ல கலைச்சு வச்சிருக்க ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் எனக்கே தெரியாம ஆர்டரா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. எப்படிங்க அதுக்கு மேல என்னால அங்க இருக்க முடியும்? பயந்து போய் ஓடி வந்துட்டான்னு புலம்புறா. சோ ஆன்டி லீ ரெண்டு பேர் சொன்ன கதையிலயும் வித்தியாசமா ஏதாச்சும்
ஒண்ணு இருக்கு. கேஸ்ல பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் தான் வேற வேற, ஆனா நடந்தது எல்லாமே ஒண்ணுதானே. அப்ப இந்த 2 பேருக்கும் சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு ஆள் தான் இது காரணமா இருக்கணும்னு அவங்க 2 பேருக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்தும் எந்த புண்ணியமும் இல்ல. அப்போ இந்த 2 பேருக்குள்ள காமனா இருக்க விஷயம் என்ன, அதை பிடிச்சாதான் குற்றவாளியை பிடிக்க முடியும்னு ஹீரோ, கேப்டன், சின்னவன், பெரியவன் இவங்கெல்லாம் மண்டையை போட்டு உருட்டிட்டு இருந்தா லேடி காப் அவ்வளோ பெரிய ட்விஸ்ட ஈஸியா உடைச்சிட்டா. இன்னுமாங்க உங்களுக்கு தெரியல? நல்லா பாருங்க. சம்பவம் நடக்கிறப்போ 2 பொண்ணுங்களுக்கும் உடம்பு சரியில்லை, ஆன்டிக்கும் கோல்டு, லீக்கும் உடம்பு சரியில்லை. இதுதான் அவங்களுக்குள்ள இருக்க காமனான பாயிண்ட் லேடி காப் சொல்றா. கரெக்ட் தானே? சச்சா, அவளுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாம போச்சே அப்படின்னு அந்த லீட பிடிச்சி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க போட்ட மாத்திரையில எதுவும் மந்திரம் இருக்குமோ அப்படின்னு ஆன்டி யூஸ் பண்ண மாத்திரை ஒன்று எடுத்துட்டு வந்து டாக்டர் கிட்ட கொடுத்து செக் பண்ணி சொல்லியான்னா, ராஜா நான் என்ன சிட்டி சிட்டி ரோபோவாப்பா கண்ணால பார்த்ததும் ஸ்கேன் பண்ணி சொல்ல, அதெல்லாம் ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பி அவங்க அதை அனலைஸ் பண்ணி ரிசல்ட் வரதுக்கு 3-4 நாள் ஆயிடும், போயிட்டு வாங்கன்னு டாக்டர் உடன்பட்டு வரமாட்டாரு. நல்லா சித்திரக்குள்ள வேஷத்தை சீப்பா போட்டு வந்த ஆள் மாதிரி இருந்துகிட்டு நீ எல்லாம் எதுக்கியா MBBS போஸ்ட் வந்து டாக்டர்னு உட்காந்துருக்கா, கேஸோட அர்ஜென்சி புரியாம 3 நாள் ஆகும் 4 நாள் ஆகும் சொல்லிட்டு எங்க நம்ம ஆட்டோக்கார தம்பியை கூப்பிடுங்க, அவனை வச்சு நான் இப்பவே ரிசல்ட்டை சொல்றேன் அப்படின்னு கேப்டன் சின்னவனை கூப்பிட்டு பொடியாக்கி பவுடரா இருக்க மாத்திரைய அவன் வாயில போட்டு தண்ணி குடிக்க வச்சிடறாரு. பவுடர் உள்ள போன அடுத்த 10 நிமிஷம் கண்ணே முடிக்கலாங்க, படுத்தவும் படுத்த படிக்க ஆயிட்டான். சோ இந்த மாத்திரையில ஸ்லீப்பிங் பில்ஸ அதிகமா கலந்து கொடுத்துருக்காங்க. மாத்திரை எந்த மெடிக்கல் ஷாப்ல வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா ஆன்டியும் சரி லீயும் சரி 2 பேருமே ஒரே மெடிக்கல் ஷாப்ல தான் மாத்திரை வாங்கியிருக்காங்க. அந்த மெடிக்கல் ஷாப் இருக்க இடத்துல இருந்து வடக்குல போனா ஆன்டியோட வீடு, தெற்குல போனா லீ தங்கி இருந்த ரூம். அப்ப சந்தேகமே வேணாம், மெடிக்கல் ஷாப் ஓனர் தான் ஃபாலோவரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஹீரோ, கேப்டன் மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க. FM ரேடியோல ஏதோ ஒரு ஸ்டோரி ஓடிட்டு இருக்கு. அந்த ஸ்டோரியோட கதைய ஓனர் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கான். இத பாக்குற டைம்ல உள்ள இருந்து அவனே வெளியே வரானா, கையில பார்த்தா காயம், பேண்டெல்லாம் போட்டிருக்கான். ஆன்டி விட்டு மதில் சோறு ஏறி குதிக்கும் போது ஃபாலோவருக்கும் கையில அடிபட்டுச்சா, எல்லாமே சிங்க் ஆகுது இல்ல. செத்தாண்டா சேகரன்னு கேப்டன் வெறியாகி அவங்க கிட்ட போறதுக்குள்ள ஹீரோ கேப்டன் ஆஃப் பண்ணி எதுவுமே பண்ணாம வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஏன்னா இப்ப ஃபாலோவர் அரெஸ்ட் பண்ணா அவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்ல, நான் தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு ஈஸியா ஆயிடுவான். அவன் தப்பு பண்ணும்போது கையும் களவுமா பிடிக்கணும்ல. நைட் அவன் மெடிக்கல் ஷாப் விட்டு கிளம்புற வரைக்கும் ஹீரோவும் கேப்டனும் பொறுமையா வெயிட் பண்ணி மெடிக்கல் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் கிளம்புனதும் பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. கையில காயம்பட்ட இடத்துல பேண்டர் ஒண்ணு கட்டினால அதாவது எரிஞ்சிட்டு இருக்க ஒரு ட்ரம்முக்குள்ள போட்டு அவன் போயிட்டான். பேண்டர் முழுசா எரியறதுக்குள்ள கேப்டன் அதை போய் கேட்ச் பண்ணா. இன்னமும் பேண்டர்ல ரத்தக்கரை அழியில கொஞ்சம் நெஞ்சம் அப்படியே ஓடிட்டு இருக்கு. சோ கிடைச்ச இந்த பிளட் சாம்பிளையும் ஆன்டி விட்டு மதில் சவுத்துல கிடைச்ச பிளட் சாம்பிளையும் ஒன்னா கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டும் சேம் டு சேமா இருக்கு. அப்ப 100% மெடிக்கல் ஷாப் ஓனர் தாங்க ஃபாலோவர். இனிமேல அவனை எப்படி கேட்ச் பண்ண போறாங்கன்னு அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னால எதுக்காக ஃபாலோவர் பொண்ணுங்களோட வீட்டுக்குள்ள எல்லாம் போய் யாரும் பண்ணாத ஒரு வித்தியாசமான வேலையை பார்த்தான், அதுக்கான மோட்டிவ் தெரியணும்ல. சோ அந்த இன்வெஸ்டிகேஷனை கையில எடுத்தா நம்ம ஹீரோ, கேப்டன் இவங்க அந்த மெடிக்கல் ஷாப் போகும்போது FMல ஏதோ ஒரு ஸ்டோரி ஓடிட்டு இருந்துச்சுல்ல, அதை கூட ஃபாலோவர் பேப்பர்ல எழுதி வச்சிருந்தானே. ஆக்சுவலா FMல சொல்லிட்டு இருக்க அந்த ஸ்டோரிய அவங்களுக்கு எழுதி அனுப்புனதே ஃபாலோவர் தான். நேத்து ஒரு நாள் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால பல ஸ்டோரி எழுதி அனுப்பியிருக்கான். அதையும் FM ரேடியோல சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோரி எல்லாம் பார்த்தாங்க ஃபாலோவர் அவனோட மனைவியை பத்தி முழுக்க முழுக்க எழுதின காதல் கதையா இருக்கு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, ஃபாலோவரோட மனைவி 1 வருஷத்துக்கு முன்னாலேயே கேன்சர்ல இறந்துட்டாங்க. ஆனாலும் அவன் கதையா எழுதி அனுப்பியிருக்கான்னா, இப்படி உடம்பு சரியில்லாத பொண்ணுங்க அவன் மெடிக்கல் ஷாப்புக்கு மாத்திரை வாங்க வந்து அவங்களுக்கு அவன் மயக்க மாத்திரையை கொடுத்து அனுப்பி அதை போட்டு நைட் அவங்க தூங்குனதுங்க பல நாளா அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க தனியா இருக்காங்களா இல்ல வீட்டுல ஆம்பளை யாராவது இருக்காங்களான்னு பார்த்து வச்சுக்கிறான். வீட்டுல ஆண்கள் இல்லாத பெண்களையா சூஸ் பண்ணி மாத்திரையே போட போறாங்களா, அந்த டைம்ல வீட்டுல இருக்காங்களா அப்படின்னு கால் பண்ணி செக் பண்ணிக்கிறான். போன் எடுத்து அவங்க அளவு சொல்லிட்டாலே போதும்ல, அவங்க வீட்டுல இருக்காங்க தானே அர்த்தம். அதோட காலை கட் பண்ணிட்டு நைட் அவங்க மயக்கமா தூங்குனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள போய் உட்காந்து நைட்டு முழுக்க மயக்கத்துல அவங்க என்ன பண்றதெல்லாம் பாக்குறானோ அதை நினைச்சு இவன் என்ன ஃபீல் பண்றானோ அதைத்தான் இவன் பொண்டாட்டி பண்ண மாதிரி ஒரு கதையா எழுதி FM ரேடியோவுக்கு அனுப்புறான். 1 மாசத்துக்கு முன்னால வரைக்கும் இவன் டார்கெட் லீ பயந்து போய் அந்த இடத்த காலி பண்ணிட்டு சொந்த வீட்டுக்கு போனதும் அடுத்து அவன் டார்கெட்டா ஆன்டியை சூஸ் பண்ணிட்டான். உடம்பு சரியில்லாத பொண்டாட்டியை காப்பாற்ற முடியலையேன்ற அந்த மன உளைச்சல் தான் கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு மன வியாதியா மாறி மத்த உடம்பு சரியில்லாத பொண்ணுங்களெல்லாம் இவன் பொண்டாட்டியா நினைச்சு இந்த வேலையை பார்க்க வச்சிருக்கு. இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிங்க அவனை சும்மா விட முடியும்? ஃபர்ஸ்ட் ஆன்டி கிட்ட போய் நம்ம ஆளுங்க ஒரு டீலை போட்டாங்க, உங்க கூட நாங்க இருக்கோம், கண்டிப்பா அவன் இன்னைக்கு நைட் உங்க வீட்டுக்கு வருவான், நாங்க ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சு நின்று அவன் உள்ள வந்ததுமே அவனை லாக் பண்ணிடுவோம், அது வரைக்கும் நீங்க பயப்படாம இருந்தா போதும் அப்படின்னு ஆன்டிக்கு தைரியம் கொடுக்க நைட்டும் வந்துருச்சு. மெடிக்கல் ஷாப்புக்கு முன்னால நின்று அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது ஹீரோ தான். ஆன்டி வேணும்னே அவங்க கிட்ட வந்து மாத்திரை வாங்கிட்டு போறாங்களா. ஆஹா, நைட்டு வேட்டை உண்டு அவன் ரெடி ஆயிட்டானா. மெடிக்கல் ஷாப்பை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னால ஆன்டி வீட்டுக்கு கால் பண்ணி அவங்க அங்க இருக்காங்களா இல்லையான்றதை உறுதிப்படுத்திக்கிட்டான். அடுத்து மெடிக்கல் ஷாப்பை மூடிட்டு கிளம்ப போறாங்க. இதே ஹீரோ வாக்கி டாக்கில சொல்றதுக்குள்ள 2018 இருக்க ஹீரோவோட பாடிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்றதை விட பெரிய பிரச்சனைனே சொல்லலாம். டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் ஹீரோவை காப்பாத்த போராடிட்டு இருக்கிறது இங்க ஹீரோவுக்கு வாய்ஸா கேட்டதும் வாக்கி டாக்கில விஷயத்த சொல்ல கூட முடியல. அப்படியே ஹீரோ மயக்கம் போட்டு அங்கேயே பொத்துன்னு ஊன்ட்டாரு. 2018 ஹீரோ கிட்ட உட்றாரா தம்பி உட்றாதரா
எழுஞ்சிரு, ஓடு, உன்னால முடியும் அப்படின்னலாம் ஹீரோவோட அம்மா மோட்டிவேஷன் கொடுக்க டக்குனு ஹீரோ 88ல கண்ண முடிச்சிட்டாரு. ஃபாலோவர் இங்க இருந்து கிளம்பிட்டான்ற விஷயத்த ஹீரோ இன்னும் சொல்லவே இல்லையே. அவன் பாட்டுக்கு அங்க போயிட்டு ஆன்ட்டிக்கு ஏதாவது எசக்க புசக ஆயிடுச்சுன்னா சோ ஹீரோ புயல் மாதிரி ஓடுறாருங்க. நடுவுலயே கேப்டனும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து ஆன்ட்டி வீட்டுக்கு போனா அதுக்குள்ள ஃபாலோவர் அங்க வந்துட்டு வெளியே ஓடிட்டான் போல. லேடி காப்பா அவனை துரத்திட்டு போயிருக்கா. பாவம், இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டா கூட அவன் பொழைக்க வாய்ப்பு உண்டு. லேடி காப்போட ஜான்சினா ஸ்மேக்க போன எபிசோட்லயே நம்ம பார்த்தோம்ல. போயும் அவகிட்டயா அவன் மாட்டணும். இருந்தாலும் பொம்பளை பொண்ணு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுன்னு கேப்டனும் ஹீரோவும் அந்த வழியிலேயே ஓடுறாங்க. அங்க ஃபாலோவர் லேடி காப்ப பிரின்னு பிரிச்சுட்டு இருக்கான். நல்லா கொழுப்பு படிஞ்ச குழம்பு கண்ணி மாதிரி இருந்துகிட்டு பொம்பளை புள்ள மேல கை வைக்கிறதே தப்பு, அதுவும் நீ ஒரு போலீஸ் மேல கை வைக்கிறியா அப்படின்னு ஓட்டி வந்து கேப்டன் ஃபாலோவரோட நெஞ்சா புலக. அவ்வளவுதான், ஃபாலோவரை பிடிச்சாச்சு. பட் இவனை பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் லேடி காப் தானே. அவன் மட்டும் அவனை ஸ்டாப் பண்ணலனா இந்நேரம் அவன் தப்பிச்சு போயிருப்பான். வேலை 2 ஆயிருக்கும். தான் உயிரை பணைய வச்சு பிடிச்சால. சோ இது வரைக்கும் ஸ்டேஷன்ல அவளுக்கு கொடுக்காத மரியாதையை கொடுத்த கேப்டன், நீ தானமா அவனை பிடிச்சா, நீயே அவனை ரிமாண்ட் பண்ணு, நீயே கேஸ் ஃபைலாம் ரெடி பண்ணு, எல்லாம் உன் பொறுப்புன்னு அவளுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாரு. எல்லாம் முடிஞ்சு மறுநாள் ஸ்டேஷனுக்கு பொலிவான முகத்தோட வந்த ஆன்ட்டி, நன்றிங்க ரொம்ப நன்றிங்க, உங்களால் தாங்க இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன். சோ உங்க எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு பெரியவனுக்கு அப்பையில இருந்து ஆன்ட்டி மேல ஒரு கண்ணு, எப்படியாவது கொக்கி போட்டுலான்னு பாத்துட்டு இருந்தான். ஆனா ஆன்ட்டி என்னடான்னா சம்மந்தமே இல்லாம ஹீரோ பக்கம் திரும்புது. ஹீரோவுக்கு ஒரு கிரீமை கொடுத்துட்டு இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது, கையை கொடுங்க நானே அப்ளை பண்ணி விடுறேன் அப்படின்னு ஹீரோவை தன்னோட அண்ணன் பையன்னு தெரியாம கையெல்லாம் பிடிச்சி குழன்னு குழஞ்சிட்டு இருக்க. என்ன எங்கேயோ கருகிற மாதிரி வாசனை வருதுன்னு திரும்பி பார்த்தா வேற யாரு, பெரியவனோட வயிறு தான் கருகிட்டு இருக்கு. அடி பாதகத்தி, உனக்காக இங்க ஒரு இதயம் இன்ஸ்டன்டா துடிச்சிட்டு இருந்தா ஹார்ட்டை ஹர்ட் பண்றியடி அப்படின்னு பெரியவன் கொல்லிக்கண்ணோட பாத்துட்டு இருக்கப்போ வெளியே ஒரு பிரச்சனை. இந்த ஸ்டேஷன் ஆளுங்க ரொம்ப நாளா ஒரு லாட்டரி கேங்க பிடிக்க போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த லாட்டரி கேங் ஒரு பப்ல இருக்காங்கன்ற தகவல் கிடைச்சதும் பப்பையே ரைடு விட்டு அங்க இல்லீகல் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி, இன்னும் லாட்டரி கேங் மாட்டல, அவனுங்க போலீஸ் வரத்துக்குள்ள தப்பிச்சு ஓட்டானுங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஒரு பாத்ரூமுக்குள்ள எவனோ ஓடி போய் ஒளிஞ்சுட்டாங்க. பெரியவன் வெளியே வாடான்னு கதவு தட்டியும் பாத்ரூம் கதவை திறக்க மாட்டான். கேப்டன் அங்க போய் ஒரு ஓஸ் மூலியமா தண்ணிய பாத்ரூமுக்குள்ள அச்சா உள்ள பொண்ணு சவுண்ட்லாம் கேக்குது. ஓ, ஜோடியா மிஸ் ஆவறீங்களா? ஜோடியா வெளியே வரியா இல்ல அடுத்து சுடுதண்ணியை புடிச்சு மூஞ்சில ஊத்தவா? அத கேப்டன் கேட்டு கதவு ஓபன் ஆகுது. உள்ள இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வெளியே வந்துட்டா. 2வது அதுக்குள்ள இருக்க ஆள் வெளியே வந்தா. வெறித்தனமான ட்விஸ்ட், வெளியே வர ஆளு ஹீரோவோட அப்பாங்க. நீ இந்த டைம்லலாம் ஃபாரின்ல தான்டா இருக்கன்னு நான் நினைச்சேன், இங்க என்னடா பண்ற அப்படின்னு அப்பாவை பார்த்து கண்ணீரோட ஹீரோ அசந்து போறப்போ எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமா அப்பாவுக்கும் ஹீரோவுக்கும் நடுவுல இருந்த பாண்ட அடுத்த எபிசோடுக்குள்ள போய் பாத்துருவோமா வாங்க. 6வது எபிசோட ஓபன் பண்ணா அப்பாவை பார்த்து அதிர்ச்சியான ஹீரோவுக்குள்ள கடைசியா அவர் அவரோட அப்பாவை எப்ப பார்த்தாரோ அதுக்கான பிளாஷ்பேக். ஒரு பெரிய பேஸ்பால் கேம் நடந்து முடியுதுங்க. அதுல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின ஒரு பிளேயர் கிட்ட பேஸ்பால்ல கஷ்டப்பட்டு சைன் வாங்கி அதை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்த ஹீரோவோட அப்பா, மகனே பாத்தியா அப்பா எப்படியாவது இந்த கையெழுத்து வாங்கி வாங்கிட்ட கொடுத்துருவான்னு சொன்னல, கொடுத்துட்டேன் பாரு, அப்பானா கொக்கா அப்படின்னு ஹீரோ கிட்ட அவ்வளவு பாசமா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அப்பாவை காணோம், அப்பா எங்க, எனக்கு அப்பா வேணும்னு ஹீரோ அம்மா கிட்ட அழறப்போ ஹீரோவோட அம்மா அப்பா சொல்லல, உன் அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருப்பான்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாத வயசு இல்ல. சோ அப்பா சவுதிக்கு போயிருக்காருப்பா, நமக்காக தானே சம்பாதிக்க போயிருக்காரு, சீக்கிரமா வந்துருவாரு, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு அவங்களும் அழுதுட்டு இருக்க ஹீரோவை சமாளிச்சிருக்காங்க. அப்ப பார்த்த அப்பாவை அதோட ஹீரோ இப்பதான் பாக்குறாப்புல. எப்படி இருக்கும், கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியாம தான் ஸ்டேஷன் வராரு. ஹீரோவோட அப்பாவையும் கூட்டிட்டு வராங்க. உள்ள போறதுக்கு முன்னால எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, நான் போயே ஆகணும்னு ஹீரோவோட அப்பா அடம் பிடிக்க பெரியவன் விட மாட்டான். அட சிக்காங்கொக்கான், ஒரு குற்றவாளி பாத்ரூம் போகணும்னு சொல்றாரு, விட மாட்டியா, அவுத்து ஒரு ஹேண்ட் கஃப, அவர் போயிட்டு வரட்டும் அப்படின்னு ஹீரோ அப்பாவாச்சே. சோ ஹேண்ட் கஃப் எல்லாம் அவுத்து விட்டு உள்ள அனுப்புனா உள்ள போன அந்த ஆளு ஜன்னல் வழி எகிரி குதிச்சு தப்பிக்க பாக்குறாங்க. அட பூட்டின வீட்டுல பூந்த புஜி பாபு, ஏடா உன நம்பி ஹெல்ப் பண்ணா இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க அப்படின்னு அவர் தப்பிக்க உள்ள. பெரியவனும் சின்னவனும் உள்ள வந்து அவரை புடிச்சிட்டாங்க. எதுக்காக உன்னை ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தா, நீ தப்பிக்க இவ்வளவு ட்ரை பண்ணணும், அப்ப அந்த லாட்டரி கேங்க்கு உனக்கு சம்பந்தம் இருக்கா, நீ அதுல ஒரு ஆள் தானா, உண்மையை சொல்றான்னு கேப்டன் ஹீரோ அப்பாவோட மின்னிய பிடிக்க. சாச்சா அப்படிலாம் இல்லைங்க, நான் அந்த கிளப்ல சும்மா டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுக்குற சாதாரண வெயிட்டருங்க. நான் பயந்து ஓடுனதுக்கான காரணம் என் ஃபேமிலி கிட்டலாம் நான் சவுதியில இருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேன். சவுதி கிளம்புறப்போ என் காசு மொத்தத்தையும் எவனோ ஆட்டியா போட்டு போயிட்டான். பணம் போயிடுச்சுன்னா வீட்டுல போய் நின்னா என் பொண்டாட்டி புள்ளையும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதான் அவங்களுக்கே தெரியாம இங்கேயே ஏதாச்சும் வேலை பார்த்து சம்பாதிச்சு காசு ஏத்தலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைம்ல நான் போலீஸ்ட்ட மாட்டி என் ஃபேமிலிக்கு விஷயம் தெரிஞ்சுட்டா அதுக்கு தாங்க தப்பிக்க பார்த்தேன். சத்தியமா இதாங்க உண்மைன்னு ஹீரோவோட அப்பா ஃபீலிங்ஸ போட்டதும் இல்ல எனக்கு
எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. ஏன்பா ஹீரோ, நீ இந்த ஆள் கூடவே போ, இப்ப அவன் தங்கியிருக்க இடத்தையும் இவனோட உண்மையான வீட்டு அட்ரஸையும் பாத்துட்டு வா அப்படின்னு பையனை அப்பா கூடவே கேப்டன் அனுப்பி விடுறாரு. எடுத்ததும் ஹீரோவோட அப்பா வீட்டுக்கெல்லாம் போல. முதல்ல இவர் யாருக்கும் தெரியாம தங்கியிருக்க அந்த சின்ன ரூமுக்கு போய் எடுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எதை எடுக்கிறாரோ இல்லையோ போகும்போது பாக்கெட்ல சாக்லேட் இருக்கணும், அதை தன்னோட பையனுக்கு குத்தே ஆகணும் அப்படின்னு சாக்லேட் எல்லாம் அள்ளி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அதை ஹீரோவும் தான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் சலூனுக்கு வராங்க. அங்க இருக்க பஜாரி ஆண்டி ஹீரோவோட அப்பாவை பார்த்ததும் பாசமா தானங்க வரவேற்கணும். ஆனா ஹீரோ அப்பாவோட தள்ள முடியெல்லாம் போட்டு பிச்சு எடுக்குது. எப்ப பாரு ஏழ்றைய கூட்டுறதே உனக்கு வேலை. போற போக்குல உன் பொண்டாட்டிக்கே தெரியாம வீட்டை வித்து காசு எடுத்துட்டு போயிட்டியே. சொந்த வீடு இல்லாம உன் பொண்டாட்டி எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு தெரியுமாடா? சரி சவுதி போறேன் தானே வீட்டை வித்த, இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஆண்டி கூட்ட வந்த ஹீரோவை கூட பாக்கல. ஹீரோ அப்பா கிட்ட எகிரிட்டு இருக்கப்போ, ஏமா ஏமா குடும்ப சண்டையெல்லாம் வெளியாளுக்கு முன்னால பண்ணி ஏமா அண்ணனை அவமானப்படுத்துற, கொஞ்சம் திரும்பி பாருமா, என் கூட ஒருத்தர் வந்திருக்காருன்னு ஹீரோ அப்பா சொல்லி அவ்வளவு நேரமா ஆண்டி எப்படிங்க கத்திட்டு இருந்துச்சு. ஹீரோவை பார்த்ததும் அப்படியே புன மாதிரி பம்முது. இந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவுல குட்டி ஹீரோ ஹீரோவோட அம்மா அவங்களும் வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஒரே பாசம் நேசம் அழுகாச்சி காதல் சென்டிமெண்ட்னு அந்த கதையே ஓடிட்டு இருக்கு. இதுல ஹீரோவுக்கு பிரமிப்பான விஷயம் என்னன்னா, தான் சின்ன வயசுல வாழ்ந்த வாழ்க்கைய இப்ப பெரிய ஆளாகி இவரே பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. எல்லாம் முடிஞ்சு ஹீரோ கிளம்புற டைம். அப்ப காஃபி போட்டுட்டு இருந்த ஹீரோ அம்மாவோட கை கொஞ்சம் வலிக்குது. இவங்க சலூன்ல முடிவெட்டுற வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்கல்ல, அதனால இப்பவே அந்த இடத்துல வலி ஆரம்பிச்சு போக போக சில வருஷம் கழிச்சு இவங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்து அது சீரியஸ் ஆயிடும். ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிறதுனால ஹீரோவுக்கு தெரியுது. அதனால இதை அசால்ட்டா விடாதீங்க, இப்பவே ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன ஏதுன்னு பாருங்க. என் அம்மா கூட இப்படிதான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அவங்களால சலூன் தொழிலையே பார்க்க முடியாம போயிடுச்சு. அதுக்குதான் சொல்றேன் உடம்ப பாத்துக்கோங்கன்னு ஹீரோ ஒரு பொங்கலை போட்டு வெளியே வரப்போ ஹீரோவோட குட்டி வருஷனே ஹீரோ கிட்ட வந்து பேச்ச போடுது. சார் நீங்க ஒரு டிடெக்டிவா? எனக்கும் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் டிடெக்டிவ் ஆகணும் தான் சார் ஆசை. ஆமா நீங்க போலீஸ் தானே, துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு பையன் கேட்டு ஹீரோ இல்லன்னு சொல்றாரு. என்ன போலீஸ் நீங்க, போலீஸ்னா துப்பாக்கி வேணாம். ஆனா சார் நீங்க என்னதான் போலீஸா இருந்தாலும் உங்களை விட எல்லாரையும் விட பெரிய ஆளு சூப்பர்மேன்னா அது என்னோட அப்பா தான். யாராலையும் பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் என் அப்பா பண்ணுவாரு தெரியுமா அப்படின்னு எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க அப்பா தானே சூப்பர் ஹீரோ. சோ தன்னோட அப்பாவை பத்தி பெருமையா பேசினவன் அவர் கொடுத்த சாக்லேட்ல ஒன்ன ஹீரோ கிட்டே கொடுக்குறான். அந்த சின்ன பையன் தானங்க ஹீரோ. அப்ப ஹீரோவும் அப்பா கிட்ட இருந்து இந்த மாதிரி முட்டாயெல்லாம் வாங்கி தானே வளர்ந்துருப்பாரு. அந்த நினைப்பு ஹீரோவுக்கு வந்து அடிக்கடி ஹீரோ ஒரு பாருக்கு போவார்ல, அங்க போய் ஹீரோவை பார்க்க வந்து லேடி காப் கிட்ட தான் அப்பாவோட அருமை பெருமையெல்லாம் சொல்லி புலம்புறாரு. எப்பெல்லாம் என்னோட அப்பா வீட்டுக்கு வராரோ அப்பெல்லாம் அவரோட பாக்கெட்ல எனக்காக ஒரு கிஃப்ட் இல்லாம இருக்கவே இருக்காது. எங்க அப்பா வீட்டுக்கு வந்தாலே எனக்காக பாக்கெட்ல என்ன வச்சிருக்காருன்னு ஆவலோட எதிர்பார்க்கறது தான் என்னோட ஒரே ஆசை. அப்படி வந்த சாக்லேட்ல ஒண்ணுதான் இதுன்னு பெருமையா பேசிட்டு நைட்டு முடிய அடுத்த நாள் காலையில ஹீரோ போலீஸ் கார்ல வந்து ஏறாரு. அப்ப கார்ல இருந்தா வாக்கி டாக்கில 2018 ஹீரோ கிட்ட பேசுற டாக்டரோட குரல் கேட்டுட்டு இருக்கு. ஹீரோ, மிஸ்டர் ஹீரோ நான் பேசுறது கேக்குதா? நாங்க ரொம்ப நேரமா உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். போக போக உங்களோட பிரெயின் மூவ்மெண்ட்ஸ் அநியாயத்துக்குன்னு கம்மியாயிட்டு இருக்கு. இப்படியே போனா நீங்க பிரெயின் டெட் ஆயிடுவீங்க. நான் பேசுறது கேக்குதா? தயவு செஞ்சு எப்படியாவது கண்ணை முழிக்க பாருங்க, இல்லனா நடக்க கூடாது எல்லாமே நடக்கும்னு டாக்டர் அங்க சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டு ஹீரோ வாக்கி டாக்கில, டாக்டர் நீங்க பேசுறதெல்லாம் நல்லா கேக்குது டாக்டர், ஆனா ஏஞ்சிருன்னா எப்படி டாக்டர் நான் ஏஞ்சிருக்கிறது, அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதை ஹீரோ சொல்றதுக்குள்ள காட்சி மாறிடுச்சு. 2018 பேசிட்டு இருக்க வாய்ஸ் முடிஞ்சு இங்க 88 இருக்க லேடி காப் வாக்கி டாக்கில ஏதோ ஒரு இடத்துல ஒரு கலவரம்ன்றா. சட்டுன்னு அதே காருக்குள்ள இருந்து சீட்டை தூக்கிட்டு கேப்டனும் ஏஞ்சி வந்து என்னன்னு வாக்கி டாக்கி எப்படின்னு கேக்குறாரு. இமேஜினேஷன் தானே, எப்ப யார் வேணா வருவாங்க என்ன வேணும்னா நடக்கும் இல்லையா? சோ பிரச்சனைக்குரிய இடத்துக்கு போனா அங்க இருக்கிறது ஒரு டெட் பாடி, செத்துருக்கவன் சரியான தண்ணி வண்டி. அப்புறம் என்னப்பா நேத்து வேற குளிர் அதிகம், குடிச்சிட்டு வந்து குப்புற வந்திருப்பான், பனியில உறைஞ்சே செத்துருப்பான், அப்படி கேச முடிச்சு விடுங்கன்னு கேப்டன் சொல்ல விட்டுருவாரா ஹீரோ? டெட் பாடிக்கு பக்கத்துல ஒரு உடஞ்ச வாட்ச் இருக்கிறத பார்த்த ஹீரோ, இல்லங்க நீங்க நினைக்கிற மாதிரி இது பனியில உறைஞ்சி அதனால நடந்த சாவு இல்ல. ஒரு ஆள் பனியில உறைஞ்சு சாகணும்னா பாடி டெம்பரேச்சர் 32 டிகிரி செல்சியஸை விட கம்மியானாதான் நடக்கும். ஆனா எவ்வளோ குளிரா இருந்தாலும் சரி பாடி டெம்பரேச்சர் அந்த லெவலை விட கீழே வரணும்னா கண்டிப்பா 1 மணி நேரம் ஆகும். ஆனா வாட்ச் உடஞ்சிருக்க நேரத்தை பாருங்க, 50 நிமிஷத்துக்கு முன்னாலதான் இந்த ஆள் கீழே விழுந்து கூடவே வாட்ச் விழுந்து உடஞ்ச வாட்ச்ல எப்ப கீழே விழுந்தானோ அந்த டைம் அப்படியே நிக்குது பாருங்க. அப்படி இருக்கும்போது இது பனியில உறைஞ்சதுனால நடந்த சாவு இல்லல்ல. இத சொல்லி ஹீரோ சுத்தல்ல விடுறாரா? ஆரம்பிச்சுட்டான்டா. அதான் சொல்லிட்டானே அவன் பர்ஸ் ஏதாச்சும் எடு, அவன் அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாப்போம் அப்படின்னு பர்ஸ் எடுத்து செத்தவனோட ஐடி கார்டை பார்த்தா அவன் இந்த ஊருக்காரனே இல்லங்க, வெளியூருக்காரன் அங்கேயே எங்கேயாச்சும் சாகக்கூடாது. ஏன்டா என் எல்லைக்குள்ள வந்து சேர்த்து ஏன் உயிர் எடுக்கிறீங்க, எதுக்குடா இவ்வளவு தூரம் வந்த? சரி இதெல்லாம் அட்ரஸ் இருக்கு பாரு, அந்த அட்ரஸ்க்கு போய் யாராச்சும் இருக்காங்களான்னு பாத்துட்டு வா அப்படின்னு கேப்டன் பெரியவங்கிட்ட அந்த ஐடி கார்டை கொடுக்க போறப்போ அவன் வெறும் கையில அதை வாங்க போறான்.
டோய் கூட ஒரு பொறுப்பு பொங்கலை வச்சுக்கிட்டு கிளவுஸ் போடாம வெறும் கையில இதை வாங்குறியே, அவன் வாயாலே வறுத்து எடுத்துட மாட்டான், ஏதாவது துணியை வச்சு வாங்கடா அப்படின்னு அவங்கிட்ட அதை கொடுத்தாச்சா. அடுத்து பர்ஸ்ல ஒரு பேப்பர்ல எழுதப்பட்ட போன் நம்பர் ஒன்னு இருக்கு. இது யார் நம்பர்னு பாருன்னு சின்னவங்கிட்ட கொடுக்குறப்போ அவனும் அதையே பண்ண போறான். பரவாயில்ல அதுல கைப்பட்டா ஒண்ணும் இல்ல, கொடுங்க நீ ஹீரோ சிக்னல் காட்டி இந்த நம்பருக்கு கால் பண்ணி யார் எடுக்கிறாங்கன்னு பாருன்னு நம்பரை அவங்கிட்ட கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமும் செத்த விக்டிமோட பர்ஸ்ல இருந்து இனிமேல் வரப்போற ஒரு பேஸ்பால் மேட்சுக்கு போறதுக்கான 2 டிக்கெட் கிடைக்குதுங்க. சாம்சங் அப்புறம் ஹிட்டாயின்ற 2 டீமுக்குள்ள நடக்க போற செம்ம பாப்புலரான பேஸ்பால் கேம். நாடே அந்த கேமுக்காக தான் அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. அந்த கேமோட டிக்கெட் வாங்குறது அவ்வளோ கஷ்டம். இவன் எப்படி வாங்கினான்னு தெரியல. அதை சின்னவன் சொல்றான், ஓகே ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்தாச்சுல்ல, இங்கேயே நின்று எவ்வளவு நேரம் கதை பேசுவீங்க, கிளம்புங்க, சொன்ன வேலையை பாருங்க, நான் ஏன் வேலையை பாக்குறேன்னு கேப்டன் நேக்கா அந்த 2 டிக்கெட்டையும் அவர் பாக்கெட்டுக்குள்ள வச்சு லவுட்டா பாக்குறாரு. சார் அடுத்த வாட்டி சொல்லலாம் மாட்டேன் சார், உங்களுக்கு ஸ்லிப்பர் ஷாட் தான் விழும், கேவலமா இல்ல, அது ஒரு எவிடன்ஸ், அதை மறைக்க பாக்குறீங்க, கொடுங்க சார்னு ஹீரோ அதையும் புடிச்சிட்டான். அடுத்து விக்டிமோட பாடியை டாக்டரை வச்சு அட்டாப்சி பண்ணா ஹீரோ சொன்ன மாதிரி இது பனினால உறைஞ்சு நடந்த சாவு இல்ல, விக்டிமோட ரிப்புலியே ஒரு துருப்பிடிச்ச கம்பியால அடிச்சு அதுல ஹார்ட் அட்டாக் வந்து விக்டிம் செத்துருக்கான். அப்படின்னா நடந்திருக்கிறது கொலை. இது இல்லாம விக்டிமோட வீட்டுக்கு போனால பெரியவன், அங்க அவன் விசாரிச்ச வரைக்கும் விக்டிமுக்கு மனைவி ஒரு பையன்லாம் இருக்கான், ஆனா கூட இல்ல, டைவர்ஸ் ஆகி 1 வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்க பிரிஞ்சுட்டாங்க. விக்டிம் இப்ப தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் சரியான தண்ணி வண்டின்றதுனால எங்க நமக்கு பிரச்சனை வந்துட போதோன்னு சொந்த பந்தம் கூட அவங்க கிட்ட பேசுறதே இல்லையாங்க. சரி செத்துட்டான், விஷயத்த அவன் ஃபேமிலி கிட்ட சொல்லி ஆகணுமே. இந்த மாதிரி வேலைகள்லாம் லேடி காப்ப தான் அனுப்புவாங்க. இப்பவும் அவளை அனுப்புறப்போ கூட சப்போர்ட்டுக்கு நானும் வரேன்னு ஹீரோவும் கிளம்புறாரு. விக்டிம் பொண்டாட்டிக்கிட்ட உன் புருஷன் செத்துட்டான்னா சாப்பிட்டோம் பண்ணாதுக்கு, செத்தவன் எங்கேயோ சாகாம என் வீட்டு பக்கத்துல தான் அவன் சாகணுமா, ஊரே என்ன ஒரு மாதிரி கேவலமா பாக்குது, நானே இப்பதான் புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, அது பொறுக்கல இல்ல அவனுக்கு, பாடியை நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு அவ கத்திட்டு இருக்கா. அப்போ வீட்டுக்கு வெளியே விக்டிமோட பையன் சோகமா வந்து உட்காரான். ஹீரோ அவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு பேசுறாருங்க. நான் சராச்சு என் அப்பா மறுபடியும் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாரா, அதுக்குதான் அவரை தேடி வந்திருக்கீங்களான்னு அவன் கேட்க, சாச்சா அப்படிலாம் இல்லடா, நாங்க வேற விஷயமா வந்தோம், நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதுன்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கப்போ விக்டிமோட பொண்டாட்டி தூரத்துல இருந்து அவனை கத்தி கூப்பிட்டு கிட்ட போன பையன் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, உங்க அப்பா உயிரோட இருக்க வரைக்கும் உனக்கு என்ன பண்ணா, அவன்லாம் செத்தா நீ சந்தோஷம் பண்ணும், அழுவ கூடாது அப்படின்னு உருட்டி மிரட்டி அதட்டி ஒரே சங்கட குஸ்கா. இது முடிய ஸ்டேஷன்ல இருந்து லேடி காப் விக்டிமோட பர்ஸ்ல இருந்து கேமுக்கு போறதுக்கான 2 டிக்கெட் கிடைச்சது இல்ல. அதை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ ஒரு உறுத்தல். சோ சம்பந்தப்பட்ட கம்பெனி கால் பண்ணி இந்த டிக்கெட்டை நீங்க சேலுக்கு கொண்டு வந்துட்டீங்களான்னு கேட்டா ட்விஸ்டே அங்கதான். இன்னும் அந்த கேமுக்கான டிக்கெட் சேல அவங்க ஓப்பனே பண்ணலையா. அதை மீறியும் விக்டிம் கிட்ட டிக்கெட் வந்திருக்குன்னா இவன் பிளாக்ல தானே அதை வாங்கியிருக்கணும். பிளாக்ல டிக்கெட் வாங்கியிருக்கானா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை பிடிச்சி புழிஞ்சாலே உண்மை வெளியே வந்துடும் அப்படின்னு பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு ஆளை நம்ம ஆளுங்க சுத்து போட்டு பிடிச்சு ஒரு பில்டிங் பாத்ரூம்ல ஜட்டியோட நிக்க வச்சு, ஏண்டா நல்லா கிருதா இல்லாத கிர்கிஸ்தான் குரங்கு மாதிரி இருந்துகிட்டு எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பிளாக்ல எல்லாம் டிக்கெட் விற்காதன்னு, கேட்க மாட்டல்ல, ரைட்டு, இப்ப அதுவும் ஒரு விதத்துல நல்லதா தான் போச்சு. இந்த டிக்கெட்டை விக்டிம் கிட்ட வித்தது யாரு, நீ தானே, உண்மையை சொல்லுன்னு அவனை உலுக்கி எடுத்தா. ஐயா நான் இது வரைக்கும் அந்த கேம் டிக்கெட்டை பார்த்தது கூட இல்லை ஐயா, அப்புறம் எப்படி ஐயா நான் அதை விற்பேன், நான் அதை வாங்கி விற்கலாம் தான் நினைச்சேன், ஆனா எவனோ ஒரு ஹோல்சேல் டீலர் டிக்கெட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட ஸ்டாஃபை பிடிச்சி 3000 டிக்கெட் கிட்ட லாட்டா அவனே வாங்கிட்டு போயிட்டான் ஐயா. அப்புறம் எங்க இருந்து என்ன மாதிரி 5-10 கிராக்கிகலாம் டிக்கெட் கிடைக்கும், சோ நான் அந்த டிக்கெட் வாங்கலன்னு அவன் சொல்றான். அப்ப இவனை தெரியுதான்னு பார்த்து சொல்லுன்னு விக்டிமோட போட்டோவை காட்டினான். தெரியுமே டிக்கெட்டை வாங்கிட்டு போன அந்த ஹோல்சேல் கும்பல்ல இவனும் ஒரு ஆள் தான், நான் பாத்துருக்கேனேன்னு டிக்கெட் விற்கிறவன் போட்டு விட்டான். அப்ப சூப்பர், அந்த ஹோல்சேல் கேங்குக்கு எந்த அதிகாரி டிக்கெட்டை வித்தானோ நாங்களும் அவனை கஸ்டமர் மாதிரியே பார்த்து அவங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்கணும், மீட்டிங் ரெடி பண்ணுன்னு கேப்டன் சொல்லி இந்த சீன் முடிய அடுத்து ஹீரோ கிரைம் சீனுக்கு வந்தாங்க. செத்து போன விக்டிமோட பையன் அப்பா செத்த இடத்த பார்த்து கண்ணீர் சிந்திட்டு இருக்கான். ஹீரோ அவனுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு, இந்தாப்பா உன் அப்பா அவனோட்டு போயிட்டான்லாம் நினைக்காத, அவர் உன் கூடவே இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு அவரோட வாட்சை வச்சுக்கோ அப்படின்னு அந்த வாட்சை ஹீரோ அவன்கிட்ட கொடுக்குறப்பதாங்க அவன் ஒரு புது தகவலை சொல்றான். என் அப்பா வாட்ச் எல்லாம் கட்ட மாட்டாரு, வாட்ச் கட்டினாலே கையில வேர்வியா வரும்னு கட்டவே மாட்டாரு, சோ இது என் அப்பாவோட வாட்ச் இல்லன்றான். செத்து போன விக்டிமோட வாட்சா அது இல்லனா அப்பா அவனை சாகடிச்ச கல்பிரிட்டோட வாட்சா தானே இருக்கணும். இரு பிடிப்போன்னு முதல்ல அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயியை மீட் பண்ண ஒரு பப்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. கேப்டன் போனாதான் வெட்டு குத்து கொள்ளன்னு இறங்கிடுவாரு, சோ நீங்க வெளியவே நில்லுங்க சார், நான் உள்ள போய் நான் எதுன்னு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தன்னை போலீஸ்ன்னு காட்டிக்காம கஸ்டமர் மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிட்ட போன ஹீரோ, எனக்கு அந்த கேமோட டிக்கெட் வேணும், ஒரு 1000 டிக்கெட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரு என்னன்னே தெரியாத ஒருத்தவன் திடுதுப்புன்னு வந்து 1000 டிக்கெட் கேட்டா எம்ப்ளாயி எப்படி கொடுப்பான், இல்லன்னு தானே சொல்லுவான். அதெல்லாம் இல்ல சார், நீங்க கிளம்புங்க, நீங்க தப்பான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், போலாம் போலான்னு
போலான்னு எம்ப்ளாயி சொல்லும்போது டக்குன்னு லேடிகா அங்க பார் கேர்ள் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து எம்ப்ளாயிய கிளம்ப விடாம ரூமுக்குள்ளேயே வச்சு சமாளிச்சிட்டு இருக்கா. அது வரைக்கும் நம்ம வெளியே இருப்போன்னு ஹீரோ வந்தா வெளியே தானே கேப்டனும் இருக்காரு. யோ உனக்கு அறிவு இல்லையா, வேற பொண்ணேவா கிடைக்கல, லேடி காப்புக்கு வேஷம் போட்டு அனுப்பியிருக்கியா, உள்ள என்ன நடக்குமோன்னு வேற தெரியல அப்படின்னு ஹீரோ கத்திட்டு இருக்கப்போ உள்ள டம்மு டிம்மு டம்முன்னு சவுண்டு. போய் பார்த்தா லேடி காப் எம்ப்ளாயிய ஊருகா போட்டிருக்கா. சோ எம்ப்ளாயிய மடக்கியாச்சா. விக்டிமோட பாடிக்கு பக்கத்துல கிடைச்ச அதே மாதிரியான இன்னொரு வாட்ச எம்ப்ளாயி அவனோட கையிலயும் கட்டியிருக்கான். எப்படா இந்த வாட்ச் வந்துச்சுன்னா இந்த பிளாக்ல டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு போச்சுல்ல ஒரு ஹோல்சேல் கும்பல், அந்த கும்பலோட லீடர் கிட்ட இருந்துதான் இந்த வாட்ச காம்ப்ளிமெண்டா இவன் வாங்கியிருக்கானா. இதே மாதிரி லீடர் அவன் கையிலயும் இன்னொரு வாட்ச கட்டியிருந்தானா. அந்த வாட்ச் விக்டிமோட பாடிக்கு பக்கத்துல இருக்குன்னா சோ அவன் தான் கொலைகாரன். லீடருக்கும் விக்டிமுக்கும் நடுவுல ஒரு நாள் ஒரு சண்டையும் வந்திருக்கு. அதையும் எம்ப்ளாயி பாத்துருக்கான். ரெண்டு பேரும் நல்லா தான் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தானுங்க. திடீர்னு விக்டிம் இல்லடா நான் இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் போதும், இனிமேல் இல்லீகல் வேலை பண்ணாம நான் திருந்தி வாழலான்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கேத்த மாதிரி இவன் பர்ஸ்ல ஒரு நம்பர் கிடைச்சது. அந்த நம்பரை சின்னவங்கிட்ட கொடுத்து கேப்டன் யாரோட நம்பர்னு பார்க்க சொன்னார்ல, அது இந்த கடலெல்லாம் போய் மீன் பிடிச்சி அதை விற்கிற ஒரு கம்பெனியோட நம்பர். சோ விக்டிம் நம்ம இந்த மாதிரி இருக்கிறது நம்ம பையனுக்கு பிடிக்கல, நம்ம பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்காகவாச்சு திருந்தி ஆகணும்னு கேங்க விட்டு வெளியே போய் அந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்து நல்லபடியா வாழ முயற்சி பண்ணிருக்கான். எங்க அவன் கேங்க விட்டு வெளியே போனா நம்ம குட்டத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்துருவானோன்ற பயத்துல லீடர் விக்டிமை கொன்னுட்டு இருக்கான் போலங்க. அவனை பிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, எப்படியும் 3000 டிக்கெட் வாங்கிட்டு போயிருக்கான். கேம் நடக்கிற இடத்துக்கு அந்த டிக்கெட்டை பிளாக்ல விற்க வந்து தானே ஆகணும், அப்ப பிடிச்சிக்கலாம்னு இப்போதைக்கு ஹீரோ நேரா போய் விக்டிமோட பையனை மீட் பண்ணி விக்டிமோட பர்ஸ்ல 2 டிக்கெட் இருந்துச்சுல்ல, வெளியூர்ல இருந்து அவன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் கூட டிக்கெட்டை பையன்கிட்ட காட்டி பையனை அந்த கேமு கூட்டிட்டு போகதான். சோ அவனுக்கு சேர வேண்டிய டிக்கெட்டை அவங்கிட்டே கொடுத்துட்டு நான் இன்னைக்கு சொல்றேன்ப்பா, யார் என்ன சொன்னாலும் எப்பவும் நீ உன்னோட அப்பாவை பத்தி மட்டும் தப்பா நினைக்கவே கூடாது. நம்ம அப்பாக்கள் யாருக்கு எந்த மாதிரி இருந்தாலும் பசங்களுக்கு அவங்க ஹீரோ. எல்லா அப்பாவுக்கும் 2 முகம் இருக்கும், ஆனா அவங்க கஷ்டப்படுற முகத்தை மட்டும் தான் பையன்கிட்ட காட்டக்கூடாதுன்னு அதுக்கு எவ்வளவு எஃபோர்ட்ஸ் வேணா போடுவாங்க. அப்படிதான் உன்னோட அப்பாவும். சோ அப்பானா அப்பா தான், அவரை தவறா மட்டும் நினைக்காதன்னு பையனுக்கு போதுமான புத்திமதி எல்லாம் சொன்ன ஹீரோ. அடுத்த நாள் தாங்க கேமுக்கான நாள். இந்த லீடரை பிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நடக்க போற கேம்ல யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு ஸ்டேஷன்ல கூட பெட்டிங் அவ்வளவு தீவிரமா போயிட்டு இருக்கு. ஆனா ஹீரோவுக்கு தெரியுமே, ஹீரோ ஃபியூச்சர்ல இருந்து வந்தவர் தானே, இந்த கேம்ல யார் ஜெயிப்பாருன்னு அவருக்கு தெரியும். ஜெயிக்க போறது என்னமோ ஹிட்டாய் டீம், ஆனா எல்லாரும் சாம்சங் டீம் தான் ஜெயிக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. குறுக்க ஹீரோ உள்ள போந்து எல்லாரும் பெரிய பல்பா வாங்க போறீங்கடியோ, பல்பை வாங்கி வீட்டுல மாட்டுங்க, சாம்சங் சாம்சங்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஹிட்டாய் தான் ஜெயிக்க போகுது, நான் சொல்றதை சொல்லிட்டேன் அப்புறம் அவங்க விருப்பம் அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிச்சதும் மொத்த போலீஸ் டீமும் லீடரை பிடிக்க மேட்ச் நடக்க போற ஆடிட்டோரியமுக்கு வெளியே அங்க எங்கன்னு பிரிஞ்சு நிக்கிறாங்க. லீடரும் ஒரு வேன்லாம் ஆளுங்களோட வந்துட்டான். சுத்தி சுத்தி கண்காணிச்சிட்டு இருக்காங்க. பிடிக்க போறதுக்குள்ள லீடருக்கு போலீஸ்காரங்க இருக்காங்கன்னு மூக்கு வேர்த்துருச்சு. தப்பிக்க பாக்குறான். ஏகபோகமான சேசிங்க போட்டு ஹீரோவனை பிடிச்சி கூட்டணும் வந்துட்டாருங்க. மொத்த கேங்கையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ அங்க அதே மேட்சுக்கு சின்ன பையனான ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் வந்திருக்காங்க. நம்ம இந்த எபிசோட ஆரம்பிக்கும் போதே ஒரு பிளாஷ்பேக் பார்த்தோம்லங்க. ஹீரோவோட அப்பா ஒரு பேஸ் பால்ல பிளேயர் ஒருத்தர்கிட்ட சைன் வாங்கி எடுத்துட்டு வந்து பையன் கிட்ட கொடுப்பாருல, அந்த சீன் தான் இது. மேட்ச் முடிஞ்சிடுச்சு. பிளேயர் எல்லாம் பஸ்ல ஏறியும் கிளம்பிட்டாங்க. ஐயோ பையன்கிட்ட வேற கையெழுத்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டுமே, வாங்கி தரலன்னா புள்ள ஃபீல் பண்ணுவானே அப்படின்னு போற பஸ்ஸை துரத்தி பிடிச்சு பஸ்ஸுக்கு மேலலாம் ஏறி தொங்கி ஒரு வழியா ஹீரோவோட அப்பா எப்படியோ ஹீரோவோட அப்பா சைன் வாங்கி அந்த பால் எடுத்துட்டு வந்து ஹீரோ கையில கொடுத்து, அப்பா அவங்கிட்ட ஒன்னு சொல்லி செய்யாம இருந்திருக்கனா, செஞ்சிட்டம் பாரு அப்படின்னு பையனை தூக்கி கொஞ்சி பெருமை பீத்திட்டு இருக்காரு. இதை ஹீரோவும் ஒரு ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்கப்போ பையனோட கையில இருந்த பால் தவறி கீழே விழுந்து ஹீரோவோட கால் கிட்ட ஓடுதுங்க. ஹீரோ அந்த பாலை கையில எடுத்து பால்ல இருக்க சைன்லையும் சைனுக்கு கீழே இருக்க டேட்டையும் பார்த்ததும் தான் ஹீரோவோட மொத்த சத்தமும் அடங்குற மாதிரி ஒரு ட்விஸ்ட். அடிக்கடி ஹீரோவுக்கு சின்ன பையனா இருக்க இவரு ஒரு ட்ராக்ல ஓடுற மாதிரியும் பாழஞ்ச இடத்துக்குள்ள ஒரு ஆள் ஒரு பொண்ணை கொலை பண்ற மாதிரியும் எல்லாம் முழுசா இல்லாம விட்டு விட்டா ஒரு பிளாஷ்பேக் தெரிஞ்சது இல்ல. அந்த பிளாஷ்பேக் இப்ப முழுசா ஞாபகம் வந்துச்சுங்க. நடக்கிற கொலையை ஹீரோ சந்து வழியா எட்டி பாக்குறப்போ அந்த பக்கம் இருந்து ஹீரோவை பார்த்தால் ஹீரோவோட அப்பா தான். அப்ப நம்ம அப்பா தான் சீரியல் கொலைகாரனான்னு ஹீரோவுக்கு மண்டை வெடிக்கிறப்போ எபிசோட் முடியுதுங்க. எப்படி நான் சொன்ன மாதிரி கடைசி ட்விஸ்ட் கலவரமா இருந்துச்சுல்ல, இதுதான் ஆரம்பம். இனிமேல் தான் பூகம்பம். நடக்கிற சீரியல் கொலைக்கும் ஹீரோவோட அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்கா? இங்க நடந்த இந்த கொலை தான் எதிர்காலத்துல ஒலிக்குதா, இல்ல இதுவும் ஹீரோவோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள நடக்கிற ஒரு இமேஜினேஷனா? இது எல்லாத்தையும் அடுத்த எபிசோட் பார்த்தா தானே தெரியும். மறக்காம நம்ம அடுத்து போட போற எல்லா எபிசோடையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.